மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 9. மற்றவர்களிடம் அன்பும் பக்தி உணர்வும் சுரக்கும் வகையில் உங்கள் நடத்தையையும் வாழ்க்கை முறையையும் மேன்மையாக அமைத்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த 8 நியமங்களில் பயிற்சி, அதாவது நம்மளுடைய தியான பயிற்சியை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி, பிரார்த்தனையை எப்படி சொல்லணும், அதை எப்படி சமர்ப்பிக்கணும், நம்ம ஏற்படுத்திக்கிற லட்சியங்கிறது எப்படி இருக்கணும், அடுத்தது நல்ல பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறது, அது என்ன மாதிரியான நல்ல பண்புகளை எப்படி நம்ம வாழ்க்கை முறையில் வளர்த்துக்கணும், வாழ்க்கையில் நம்மளுடைய நடத்தை முறைகள் எப்படி இருக்கணும், இயற்கையோடு சேர்ந்த எளிமையான வாழ்க்கை, உண்மையாக இருக்கிறது, நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அது நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற ஒரு மனோநிலையை வளர்த்துக்கிறது, எல்லாரையுமே சகோதரர்களாக பாவிக்கிறது, அந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நமக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா அதை ஒரு நன்றி உணர்வோடு ஏற்றுக்கிறது, நம்மளுடைய இறுதி நன்மைக்காக தான் அது எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல வழியில் பொருள் ஈட்டுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஈட்டிய பொருளை வச்சு நாம் சமைக்கிற உணவு அது எல்லாம் ஒரு தூய்மையான வழியில் இருக்கிறது, அதோடு சேர்ந்து நாம் சாப்பிடும் போதும் நிலையான தெய்வீக சிந்தனையோடு நாம் சாப்பிடும்போது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது, இது எல்லாத்தை பற்றியுமே முதல் 8 நியமங்களில் மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. சுருக்கமாக நல்ல நடத்தையும் நட்பண்புகளையும் வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய பயிற்சியை நாம் தொடர்ந்து இடைவிடாமல் செய்யும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 9வது நியமத்தில் மற்றவங்க கிட்ட நம்மளுடைய பரிமாற்றங்கள், அதாவது நாம் ஒருத்தங்க கிட்ட பழகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அகத்தூண்டுதல், அன்போடு கூடிய அகத்தூண்டுதல் ஏற்படுற வகையில் நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தோழமையால் அவங்க இன்னும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வரணும். அப்படி ஒரு வாழ்க்கை முறையையும் நடத்தையையும் நாம் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு படி மேலே போகிறோம். முதல் 8 நியமங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி ஒரு படி மேலே போகிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய அந்த உயரிய சுயத்தோடு ஒத்திருக்கக்கூடிய விதத்தில் நாம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு சுயமாக மாறுறதுக்கு இந்த 9வது நியமத்தை பயிற்சி பண்ணுறதின் மூலமாக நமக்கு தேவையான தன்மை மாற்றங்களும் மிதத்தன்மையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க நம்மளை பின்பற்றி வாழக்கூடிய விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறைங்கிறது அந்தளவுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். ஒரு நல்ல தலைமை பண்பை பற்றி சொல்கிறது தான் இந்த 9வது நியமம் அப்படிங்கிறது. ஒரு சிறந்த தலைவர் ஒரு நல்ல உதாரணமாக இருந்து மற்றவங்களுக்கு அகத்தூண்டுதல் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த நல்ல தலைவராக ஆகிறதுக்கு குறுக்கு பாதைங்கிறது எதுவுமே தேவையில்லை. நாம் எங்கே போனாலும் அவங்களுக்கு அன்பை தூண்டக்கூடிய வகையில் நம்மளுடைய நடத்தை முறைங்கிறது இருக்கணும். அதாவது சொன்ன மற்ற நியமங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ ஆரம்பிக்கணும். இப்போது நமக்கு உள்முக மாற்றங்கிறது கிடைக்கிது, நம்மளுடைய நடத்தை முறைகளும் மாற்றியமைக்கப்படுது. ஒரு சிறந்த நல்ல மதிப்புள்ள ஒரு தலைவராகவும் நம்மளால் மாற முடியுது. நமக்கு ஏற்படுற எண்ணத்தின் மூலமாக தான் செயல்கள்ங்கிறது நடக்குது. அப்போது நாம் எண்ணத்துலேருந்து தான் அதிகமான ஒரு சக்தியை பெறுறோம். அப்போது நம்மளுடைய எண்ணத்தை ஒழுங்குபடுத்தும் போது செயல்களும் அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. அந்த செயல்கள் தெய்வீக செயல்களோட பூரணமாக ஒத்திருக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சரியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உள்முகமான தன்மை மாற்றத்திற்கான அந்த ஒரு நிரூபணங்கிறது வெளிப்புற நடத்தையிலையும் வாழ்க்கை முறையிலையும் தான் இருக்குது. வெளியில் எப்படி ஒரு எண்ணத்தோடையும் செயல்களோடையும் ஒத்திருக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மேம்படுத்திக்கும் போது அது நமக்கு உள்முகமான தன்மை மாற்றம் அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போது வெளிப்புறமான நடத்தை வாழ்க்கை முறைங்கிறது நாம் நல்ல விதமாக அமைச்சிட்டு கொண்டுட்டு போகும்போது நாம் ஒருத்தங்க கிட்ட அந்த பழகிற விதத்துலேயும் அந்த பரிவர்த்தனையிலையும் அது பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். இந்த விஷயத்தை யோகத்தில் வியவஹாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வியவஹாரா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உலகியல் காரியங்கள் அப்படிங்கிறது.
பொதுவாக மற்றவங்க கிட்ட இருக்கிற அதாவது சகோதர சகோதரிகள் கிட்ட நமக்குள்ள அந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே பெருமளவில் நம்ம உரையாடல்கள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் தான் நடக்குது. அப்போது அந்த நேரத்தில் நம்மளுடைய அந்த உள்ளார்ந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நாம் பேசக்கூடிய விதத்திலையும் நம்மளுடைய செயல்கள்லையும் பிரதிபலிக்குது. அந்த எண்ணத்தையும் செயல்களையும் நாம் சரியான விதத்தில் ஒழுங்கமைச்சு கொண்டு போகும்போது தான் நாம் வெளிப்புறமாக பேசுகிற விதத்துலேயும் நம்மளுடைய செயல்கள்லையும் மாற்றங்கிறது தெரியுது. அப்போது அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது? அதுக்கான ஒரே வழி நம்மளுடைய தியான பயிற்சி முறை. நமக்கு தன்மை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கணும் போது முதல்ல நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தியான பயிற்சி முறை தான். ஏன்னா இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதார திரைசீலையாக இருக்கிறது உணர்வுற நிலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். அப்போது எல்லாமே உணர்வுற நிலையிலிருந்து தான் வருது. இந்த உலகத்தில் ஒரு நிலையான மாற்றம் ஏற்படுறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியான விதத்தில் வடிவமைக்கிறதுக்கும் நம்மளுடைய உணர்வுற நிலையை விரிவடைய செஞ்சு அதை மாற்றி அமைக்க வேண்டியது ரொம்ப தேவைப்படுற ஒன்றா இருக்குது. அப்போது அந்த உணர்வுற நிலை விரிவடைகிறதுக்கும் மாறுறதுக்குமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய தியான பயிற்சி முறை. அப்போது அந்த தியானத்தில் நமக்கு ஒரு விரிவடைந்த உணர்வுற நிலைங்கிறது கிடைக்கும்போது அந்த உணர்வுற நிலையை நாம் சரியான விதத்தில் வெளிப்படுத்துறது, இது நாம் அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த விரிவடைந்த உணர்வுற நிலையோடு நாம் மற்றவங்க கிட்ட அன்பும் பக்தி உணர்வும் பெருகக்கூடிய வகையில் நம்மளுடைய நடத்தை முறையை ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை எப்படி செய்யறது அப்படின்னும் போது நாம் மற்றவங்க கிட்ட எப்படி பழகிறோம், எப்படி பேசுகிறோம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாம் எதிர் செயல் புரிகிற அந்த ஒரு விஷயம் பண்ணுறோமா, அப்புறம் எப்படி நாம் ட்ரெஸ் பண்ணுறோம், ஒரு சென்ட்டு போடுறது, அதோட கூட நம்மளுடைய உடலினுடைய பாவனைகள், அதாவது அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறது, அப்புறம் நம்ம மற்றவங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த முறை, இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது. நாம் வெளிப்புறமாக எப்படி நடந்துக்கிறோமோ அதுவே நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காமிச்சிருது. நம்ம கூட பழகிறவங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம பேசுகிறோமா, நடந்துக்கிறோமா, இந்த மாதிரியான விஷயங்களையும் நாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நாம் குறைஞ்சபட்ச தேவைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்துறது அப்படிங்கிறதும் இதுக்கான ஒரு வழி. அப்போது தெய்வீக இயல்போடு ஒத்திருக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு தெய்வீகத்தினுடைய நினைப்போடையே நாம் எல்லா விஷயங்களையும் செஞ்சு நம்ம வாழ்க்கை முறையை வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே எளிமையாயிடுது. இப்போது இது நாம் மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிற முறையிலையும் அது பிரதிபலிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்குள்ளே உருவாகக்கூடிய, அதாவது இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த ஒரு தூய்மை நிலை மற்றவங்கக்கிட்டேயும் போய் சேரணும் அப்படின்னும் போது, அதாவது அவங்களுக்கும் ஒரு பக்தி உணர்வு அப்படிங்கிறது ஏற்படணும்னு நாம் நினச்சோன்னா நாம் முதல்ல அந்த உயர்ந்த நிலையை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே நம்மளுடைய நடைமுறை செயல்களை அதாவது உலகாதாய காரியங்கள் இதை குறிக்கக்கூடிய விவகாரா அப்படிங்கிற அந்த சொல் ஒரு பெரிய அர்த்தத்தை குறிக்குது. பரம்பொருளை அடுத்திருக்கக்கூடிய அனைத்து கோலங்களையும் இது குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு உதாரணமாக தெய்வீக நடவடிக்கைகள்ங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரே மாதிரியாக இருக்குது. உதாரணமாக கடவுள் எல்லாருக்கும் சுவாசிக்கக்கூடிய காற்றை, ஒரு சமமான வெளிச்சம், இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே வளர்ந்து அதை பேணி பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்தையுமே கடவுள் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரியாக தன்மையை கொண்ட இயற்கையினுடைய விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார்கிட்டையும் அந்த ஒரே மாதிரியாக நடந்துக்கிறது. அப்போது இதே மாதிரி இதே பிரபஞ்சத்தில் உலகத்தில் மாறுபட்ட உருவத்தில் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய வேறு பொருட்களும் இருக்குது. அதுக்கு உதாரணமாக மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ களிமண்ணால் நம்ம ஒரு பொருள் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது அந்த பொருளை நம்ம பார்க்குறோம்.
அதை உருவாக்கின அந்த களிமண்ணோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பொருளை தான் நாம் அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் அது செய்யப்பட்டது என்னமோ களிமண்ணில் தான். அந்த களிமண்ணுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்த பொருளினுடைய உருவம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதை தான் நம்ம அதிகமாக விரும்பவும் செய்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் நல்ல முறையில் தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டு கடவுளை அணுகும்போது கடவுளும் அவனை வேறு கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாரு. அப்போது கடவுளோட கவனத்தை கவரக்கூடிய வகையில் நம்மளை நாம் தயார் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு விளக்கமாக இருக்குது. இயற்கைங்கிறது நமக்கு பல விஷயத்தை கற்றுத்தருது. இயற்கையினுடைய இந்த தன்மையை நாம் பின்பற்றி நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கையினுடைய நடவடிக்கைகள்ங்கிறது பல விதத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பொருட்களும் ஒரு விதமான வண்ணங்களில் இருக்குங்கிறதும் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ ஃப்ளவர்ஸையே எடுத்துக்கும் போது ஒரு மலர் சிவப்பாக இருக்குது, இன்னொன்று மஞ்சளாகவும் நீலமாகவும் இருக்குது. இது எல்லாமே இயற்கையை ஏற்படுத்தின அந்த மலர்கள் தான். ஆனால் நிறங்களில் மாறுபாடுங்கிறது இருக்குது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சக்தி, தகுதி, இது எல்லாமே மாறுபாடுகள் அப்படிங்கிறது இது எல்லாத்துலேயுமே இருந்துகிட்ருக்கு. அப்போது ஒரு பொருளும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சக்தியையும் திறமையையும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இயற்கை அன்னை பல வர்ண ஜாலத்தில் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த உதாரணத்தை நாம் கருத்தில் எடுத்துகிட்டு நாம் பழகிற ஒருத்தங்கக்கிட்டேயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நியாயமான தேவைகள், உரிமைகள், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை மாற்றியமைச்சு இயற்கையோடு கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படி வாழும்போது நம்மளுடைய செயல்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கிது. அதன் மூலமாக மக்கள் எல்லாருமே நம்ம பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இதயத்திலும் அன்புணர்வுங்கிறது உருவாகுது. சரியான விதத்தில் நம்மளோட பழக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த தன்மை மாற்றத்துக்கான விளைவுங்கிறது நாம் இயற்கையோடு எந்த அளவு ஒத்திசைந்து இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது. இந்த 9வது நியமத்தின்படி இயற்கையோட எந்தெந்த அம்சங்கள்லாம் நாம் பின்பற்றணும், இயற்கைக்கிட்டேருந்து நாம் எதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிறது. எடுத்துக்காட்டாக எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெளிச்சத்தை தருது. அதே மாதிரி சுவாசிக்கிறதுக்கு தடை இல்லாமல் காற்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குது. மரங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நிழல் தருது. அதே மாதிரி மலர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நறுமணத்தை தருது. இப்போ இந்த இயற்கைங்கிறது வேறுபடுத்தி பார்க்குறதில்ல. நாம் எல்லாருமே ஒரே மூல ஆதாரத்திலிருந்து வந்த ஜீவன்கள் தான். அதே அடிப்படையாக வச்சு இயற்கை நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது 2வது விஷயம்னு சொல்லும்போது இயற்கைக்கிட்ட ஒரு மாறுபட்ட தன்மையும் இருக்குது. இப்போது அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வகையான வண்ணங்கள், பலவித ஒரு பொருட்களுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருக்குது. ஒன்றொன்றும் ஒரு உயரத்தில் இருக்குது. அதே நேரத்தில் இலைகளினுடைய வடிவங்கள், பூக்களினுடைய வடிவங்கள், இது எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகுங்கிறது அங்கேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது இயற்கை அன்னை இந்த மாதிரி தன்னை வேற்றுமைகள்லையும் வெளிப்படுத்தி காட்டிகிட்ருக்காங்க. இப்போது இந்த 2 விஷயத்தையும் நாம் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு புரிதலாக கிடைக்கிது. இப்போது இதையே நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மனிதர்களும் ஒரு விதமாக இருக்காங்க. சில பேருக்கு பலம் வாய்ந்த விஷயங்கள், பலவீனம் வாய்ந்த விஷயங்கள், இது எல்லாமே மனிதர்களுக்கு வேறு மாதிரி தான் வெளிப்பட்டுருக்கு. அப்போது எல்லாருமே ஒரே மூல ஆதாரத்திலேருந்து வந்த ஆன்மாக்கள் தான். அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி குணங்களினுடைய தன்மைகள்ங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வேற்றுமைகளில் நாம் ஒற்றுமையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது எல்லாரையும் மதித்து நடக்கிறதுக்கும் இந்த பலவீனம் இந்த விஷயங்களை தாண்டி எல்லாரையும் ஏற்றுக்கிறதுக்கும் சமுதாயத்திலையும் நம்மளுடைய குடும்பத்திலையும் ஒரு சரியான வாழ்க்கையை வாழறதுக்கும் நாம் நம்மளுடைய முறைகளை மாற்றி அமைச்சு கொண்டு வரும்போது நமக்கு பரிணாம வளர்ச்சிங்கிறது கிடைக்கிது. இந்த பரிணாம வளர்ச்சியும் நமக்கான முன்னேற்றமும் தான் நமக்கான இறுதி பாதையாகவும் ஆகுது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்ச நிலையில் இருக்கிறதா சொல்லப்பட்டுருக்கு.
அதாவது பரிணாம வளர்ச்சிங்கிறது இயற்கையில் இருக்கிற எல்லாத்துக்குமே இருந்தாலும் மனிதனை பொறுத்த வரைக்கும் தன்னுணர்வோடு கூடிய பரிணாம வளர்ச்சி இந்த ஒரு சிறப்பான அம்சங்கிறது அருளப்பட்டிருக்கு. உணர்வுறு நிலையில் சுய விழிப்புணர்வு இந்த ஒரு நிலைங்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த உணர்வுறு நிலையை நாம் இன்னும் மேம்படுத்துறதுக்கும் தன்மை மாற்றம் அடையிறதுக்கும் நம்மளால் முடியும். இதை செய்யறதுக்கான ஒரே வழிதான் தியான பயிற்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தியான பயிற்சியை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது இயற்கை மாதிரி நாம் ஆகிறதுக்கு நம்மளை அனுமதிக்குது. அந்த மாற்றத்தை நாம் அன்றாட வாழ்க்கையில் பிரயோகிக்கும் போது நமக்குள்ளே அது இன்னும் மேம்பட்டு நிலையான ஒரு விஷயமாக மாறிடுது. நம்மளுடைய நடத்தையை மாற்றிக்கும் போது அது நம்மளுடைய சிந்தனையையும் மாற்றி அமைக்கிறதுக்கு உதவுது. அப்போ அந்த சிந்தனை மாறும்போது நம்பிக்கை முறைகள் எல்லாமே மாற்றமடையுது. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாமே மாறிக்கிட்டே வரும்போது படிப்படியாக இயற்கையோடு ஒத்திசைந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை இப்படி வடிவமைச்சு கொண்டு போகும்போது சக மனிதர்கள்கிட்ட அன்பும் பக்தி உணர்வை தூண்டுறதோடு மட்டுமல்லாமல் தெய்வீகத்தோட கவனத்தையும் நாம் ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போது ஒரு எளிமையான உண்மையான வாழ்க்கையை வாழும்போது நாம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட சுயமாக மாறுறோம். இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது மற்றவங்கக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு மரியாதை இது இன்னும் நம்மளை முன்னேறத்துக்கு வழி செய்யுது. இந்த 9வது நியமத்தை பற்றி நாம் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும்போது உணர்வோடு கூடிய தலைமைத்துவங்கிறது நமக்கு உள்ளேந்து வரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே மிதப்படுது. நம்மளுடைய நடத்தையில் தன்மை மாற்றம் அடையிறதுக்கு நாம் வழி செய்கிறோம். இது நம்ம கூட பழகிற மற்றவங்களையும் ஊக்குவிச்சு அவங்களுடைய இதயத்தில் அன்பு உணர்வுங்கிறது தூண்டப்படுது. நாம் ஒரு சிறந்த தலைவராக ஆகணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த ஒரு அகத்தூண்டுதல் அளிக்கக்கூடிய வகையில் நாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழறதுங்கிறது தான் அதுக்கான ஒரு உதாரணம். இந்த 9வது நியமத்தை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மாஸ்டர் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஓரொரு கணத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மொத்த வாழ்க்கை முறையையும் உள்ளடக்கினது தான் இந்த 9வது நியமம். நாம் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன நடவடிக்கைகளில் நாம் இதை பின்பற்றும் போது அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன துவக்கமாக நீங்கள் சில விஷயங்களை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாம் பேசுகிற அந்த உரையாடல்களில் கவனம் செலுத்துங்க. என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, இதை எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே போய் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது எல்லா நேரங்கள்லையுமே அதை பார்க்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு முன்னாடி நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இதயத்தின் மேலே கவனத்தை வச்சுக்கிட்டு இதயத்தோடு ஒருங்கிணைந்து பேச ஆரம்பிங்க. தேவைப்பட்டால் இதயத்தில் இருந்து 5 முறைக்கு மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்க. இப்போது நம்மளுடைய உரையாடல்ங்கிறது ஒரு மிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் பேசும்போது அந்த உரையாடக்கூடிய அந்த நேரத்தில் இதயபூர்வமாக புன்னகைச்சு உரையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறது, அமைதியாக இதமாக கனிவாக ஒரு சமநிலையோடு பேசுகிறது, மற்றவங்களை புண்படுத்தாமல் உண்மையை மட்டுமே பேசுகிறது, நாம் பேசுகிற விதத்துலேயும் வார்த்தைகள்லையும் மற்றவங்க நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க ரொம்ப சௌகரியமாக உணரக்கூடிய வகையில் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உரையாடல் அமைதியாக இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சிகள், எண்ணங்கள், நம்மளுடைய உடல், அந்த பாவனைகள் இது எல்லாமே அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிரும். அந்த அமைதிங்கிறது சத்திய நிலையுடனான அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழிப்புணர்வோடு தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது இது நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மாற்றி அமைக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த 9வது நியமத்தை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி.